கர்நாடக மாநிலத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூருக்கு அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா கடத்தி வரப்பட்ட லாரியை போலீசார் பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின்படி பூனப்பள்ளி சோதனைச் சாவடியில் 1 டன் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தப்பியோடிய ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். தஞ்சாவூரில் கூனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞருக்கும் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த பெண்ணுக்கும் தமிழ் முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மணமக்களின் உறவினர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். திருவாரூர் மாவட்டம் பவித்ரமாணிக்கம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மனோன்மணி அம்பிகாச மேதவழி கோயிலில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் புனித நீர் தெளிக்கப்பட்ட நிலையில் இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த அரியபாக்கத்தில் அமைந்துள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயிலின் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த விராட்டிக்குப்பம் ஊராட்சியில் புதிய நியாய விலைக் கடையினை சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா திறந்து வைத்தார். பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு நியாய விலைக் கடை தொடக்கி வைக்கப்பட்ட நிலையில் இந்நிகழ்ச்சியில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் தான் இறந்துவிட்டதாக பொய்யான மருத்துவச் சான்றிதழ் வழங்கிய மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காஞ்சிபுரம் 48வது மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் மனு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர் வேணுகோபால் என்பவர் பணத்தை பெற்றுக்கொண்டு பொய்யான சான்றிதழ் வழங்குவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மாமன்ற உறுப்பினர் தாமாக முன்வந்து மனு அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் கவுள்பாளையம் அருகே விவசாய நிலத்தில் கிரஷர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினருடன் இணைந்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஒதலவாடி ஊராட்சியில் பிரதம மந்திரி சாலை திட்டத்தின் கீழ் டெண்டர் கோரப்பட்டும் தார் சாலை அமைக்கும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக அப்பகுதி பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மத்திய அரசுக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் திமுகவினர் இத்தகைய செயலில் ஈடுபடுவதாகவும் பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பப்பட்டினம் அடுத்த வடகட்டளை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த படைவெட்டி மகா மாரியம்மன் கோயிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கலசத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்திய நிலையில் திரளான பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பெண்களுக்கு எதிரான படமாகவும் பெண்கள் அனைவரும் தவறானவர்கள் என சித்தரிக்கவில்லை எனவும் ஆண்பாவம் பொல்லாதது படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அப்படக்குழுவினர் பெண்ணியம் பேசும் படங்களில் ஆண்களை வில்லனாக காட்டுவது போன்று ஆண்கள் குறித்து எடுக்கப்படும் படத்தில் பெண்களை எதிர்மறையான கதாபாத்திரத்தில் காட்டியிருப்பதாக தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.